வாழ்க்கையில் பிறருடைய துன்பங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். வகுப்பறையில் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற பொழுது ஒரு ஸ்டூடெண்ட்டு மட்டும் லேட்டாக வரா. லேட்டாக வந்த ஸ்டூடெண்ட்டை கையை நீட்டு சொல்கிறாரு. ஓஞ்சி கையில் பலார்னு அடிக்கிறார். அந்த குழந்தையும் அழுதுட்டு போய் உட்கார்றான். அடுத்த நாளும் அந்த பையன் லேட்டாக வரா, ஓஞ்சி கையில் அடிக்கிறாரு, அழுதுட்டு போய் உட்கார்றான். இது அப்படியே வழக்கமாக போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் டீச்சர் லேட்டாக வர்றதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி ஸ்கூலுக்கு அவர் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கிற பொழுது தான் பார்க்குறாரு, அந்த சின்ன பையன் தன்னுடைய அண்ணன் நோயிட்டு இருக்கிறான். சக்கரை நாற்காலில் வச்சு அவனை கொண்டு போய் ஒரு ஹோமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடி ஸ்கூலுக்கு வரான். அதை பார்த்த அந்த ஆசிரியர் மனம் வருந்துகிறார். இது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. ஸ்டூடெண்ட் வழக்கம் போல் லேட்டாக வந்து கண்ணை மூடிட்டு பயத்தில் கையை நீட்டுறான். அவனுடைய கையில் இத்தனை நாளாக அடித்த அந்த பெரம்பை அந்த ஆசிரியர் வச்சுட்டு அவர் கையை நீட்டி அடி வாங்குறதுக்கு நிற்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே பிறருடைய துன்பங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகம் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீய ஆவிகளை ஓட்டியதை பார்த்த மக்கள் எல்லோருமே வியப்படைகிறார்கள். அதாவது இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு முன்னுள்ள வசனங்கள். அப்படிப்பட்ட சமயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சாவை தனது சீடர்களுக்கு முன்னறிவிக்கின்றார். ஆனால் ஒரு நபர் கூட இயேசு எதற்காக இதை சொல்கிறார், ஏன் சொல்கிறார், அவர் எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தால் தன்னுடைய சாவை பற்றி அறிவிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு நபர் கூட இல்லை. இது எல்லாமே சீடர்களுக்கு மறைவாக இருந்தது. ஒருவர் கூட இயேசுவிடம் இதற்கான விளக்கத்தை கேட்பதற்கும் அஞ்சினார்கள் என்று சொல்லி நற்செய்தி கூறுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான மனிதர்கள் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறார்கள். எவ்வளோ விதமான பாடுகளையும் துன்பங்களையும் கடந்து வருகிறார்கள். கண்ணீர்களுக்கு மத்தியிலே, கஷ்டங்களுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில சமயங்களிலே நம்மிடம் பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்மிடம் பேச வரும்பொழுது கூட காது கொடுத்து கேட்பதற்கு நாம் தயாராக இருப்பதில்லை. அவளுடைய பிரச்சனை என்னவென்று புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வதில்லை. அவளுடைய வேதனைகள் என்ன, பாடுகள் என்ன, போராட்டங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு துளி கூட ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நண்பராகவோ அல்லது தோழியாகவோ கூட இருக்கலாம். யோசித்து பார்ப்போம். பிறருடைய துன்பங்களிலே புரிந்து கொள்ள நான் முயற்சி செய்கிறேனா? கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.